தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறது. புளி நான் வந்து வாங்கிட்டேன். நான் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மார்க்கெட்ஸை நீங்கள் வந்துட்டு அதாவது நார்மலாக ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ராஃபிட் கிடையாது, கன்ஸ்யூமர்ஸ். அதாவது ஒரு 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 மூவி நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மூவி நேம் எக்ஸாக்ட்டா தெரியல. நான் வந்துட்டு 10 கார் விற்கிறத விட 10,00,000 ஷாம்பு விற்கிறது எனக்கு வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா 10 கார் அப்படிங்கிறது 10 கஸ்டமரை தான் நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும். பட் 10,00,000 ஷாம்பு அப்படிங்கிறது 10,00,000 கஸ்டமரை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. அந்த 10,00,000 கஸ்டமர் நம்மக்கிட்ட ஷாம்பு மட்டுமே வாங்க போகிறதில்ல. சோப்பு, சீப்பு, கண்ணாடின்னு சொல்லிட்டு அந்த 10,00,000 கஸ்டமர் குறைஞ்சபட்சம் ஒரு கஸ்டமர் 2 ப்ராடக்ட்னு வாங்கினா கூட நம்மக்கிட்ட இருந்து 20,00,000 ப்ராடக்ட்டை வந்துட்டு அவங்க கன்சியூம் பண்ணிப்பாங்க. ப்ராஃபிட் கம்மி தான். பட் நம்மக்கிட்ட கன்சியூமர்ஸ் வந்துட்டு அதிகமாகிடுவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம 10 கார் விற்கிறத விட 10,00,000 ஷாம்பு விற்கிறது பெஸ்ட். ஏன்னா நான் 10,00,000 கஸ்டமர் நான் சம்பாதிச்சிட்டேன். 10,00,000 ஷாம்புவில் பெருசாக ப்ராஃபிட் இல்லைனாலும் 10,00,000 கஸ்டமர் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நானும் இந்த சேல்ஸில் உங்களுக்கு சொல்ல போகிறது அதுதான். என்னென்னா, ஃபஸ்ட் ஒன், நீங்கள் கஸ்டமர்ஸை உங்கள்கிட்ட அட்ராக்ட் பண்ணுங்கள். அதாவது கஸ்டமர்ஸை பை பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்டை ஒரு கம்மியான ப்ராஃபிட்க்கு கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட உங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டியை புரிய வைங்க. உங்களோட ப்ராடக்ட் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸுக்கு கொடுக்குறீங்க, பெரிய ஹை ப்ராஃபிட் நீங்கள் வைக்கல, ஒரு 5% ப்ராஃபிட் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த குவாலிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் நிறுவனத்து மேலேயும் உங்களுடைய ப்ராடக்ட் மேலேயும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டுட்டு வந்துடும். நல்ல ப்ராடக்ட் பார், நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஜூஸ் கண்டென்ட் இருக்குது இந்த புளியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ப்ராடக்ட் மேலே அவங்களுக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை வர்றதுனால ரொம்ப ஈஸியாக சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க 2 கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவாங்க, 2 4 ஆகும், 4 8 16 போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 5% ப்ராஃபிட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பண்ண அந்த ப்ராடக்ட்டு நீங்கள் ஒரு 7%, ஒரு 8% ஆர் 10% நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் கூட ஈஸியாக கஸ்டமர் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் உங்கள் ப்ராடக்ட் அவங்க பழகியிருப்பாங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு நான் என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன, என்னோடய கஸ்டமர் சொல்லிக்கிறது என்னென்னா, உங்கள் ப்ராடக்ட்டோட அதிகபட்சம் நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. 10 to 15 30%, ஒரு சில பேர் 50%லாம் ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என் பர்சனல் ஒப்பீனியன் தான். கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வாங்க. ஒரு 100 கஸ்டமர் உள்ளே கொண்டுட்டு வந்துடுங்க. இந்த 100 கஸ்டமர்கிட்டையும் மாதத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட மினிமம் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 கேஜி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 100 கஸ்டமர்கிட்ட 1 டன்னு, ஓகேங்களா? இப்போ இந்த 100 கஸ்டமரை 1000 கஸ்டமராக மாற்றுறது தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, அந்த 100 கஸ்டமர்கிட்ட வந்துட்டு 50% வந்து நான் ரூ. 50 வரைக்கும் நீங்கள் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 100 கஸ்டமர்கிட்ட வந்து நான் ரூ. 50,000 நான் ப்ராஃபிட் எடுக்கணுங்கிறது உங்களோட ஃபோக்கஸாக இருக்கக்கூடாது. அந்த 100 கஸ்டமரை 1000 கஸ்டமராக மாற்றுறது தான் உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர, ப்ராஃபிட் அவங்க மேலே அதிகமாக வச்சு நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் பார்க்குறீங்கன்னா அடுத்த மாதமே 100 கஸ்டமர் 50 ஆகிடுவாங்க, அதுக்கு அடுத்த மாதம் 50 கஸ்டமர் 20 கஸ்டமர் ஆகிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் கன்சியூமர் கிட்ட பழகணும் அப்படின்னா கன்சியூமர்ஸை அட்ராக்ட் பண்ணுங்கள், கன்சியூமர்ஸை உள்ளே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பொறுத்து உங்களுக்கான ப்ரைஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் கன்சியூமர்ஸ் அதிகமாக இருந்தாவே நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதில் கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.